அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த காணொளி காட்சிப்படுத்தல், அதாவது விசுவலைசேஷன் என்ன என்பதை பார்க்கலாம். சென்ற காணொளி சவுண்டு மூலம் நாம் எப்படி இயங்குகிறோம், அந்த சவுண்டுடைய தாத்பரியம் என்ன, ஆதியில் எப்படி சவுண்டு தத்துவத்திலிருந்து நமக்கு மொழி உருவாயிற்று, மொழியின் மூலம் வார்த்தைகள் மூலம் அதனுடைய அர்த்தங்களை அர்த்தங்கள் மூலம் நம்ம உணர்வில் பாதிப்பு ஏற்படுத்தி இயங்குகிறோம் அப்படின்றத பார்த்தோம். இப்போது இன்றைக்கு காட்சிப்படுத்தல் எப்படி நிகழ்னு பார்க்கலாம். காட்சிப்படுத்துதல் என்பது கண் ஒரு கருவியாக தான் இருக்குது தவிர, அது ஷாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க கண்ணில் இருக்கிறது. அந்த கருவி என்ன பண்ண பார்க்குற விஷயங்களை கிரகித்து மூளைக்கு அனுப்பி மூளையில் தான் அது காட்சியாக மாறுது. கண்ணில் காட்சி நடக்கிறது இல்லை. கண் ஒரு பார்க்க கருவி, ஜஸ்ட்டு பார்த்து அது உள்ளே அனுப்புது, அவ்வளோதான். மூளை தான் காட்சிப்படுத்தல்னு விஷயத்தை நகழ்த்துது. அப்போது நம்ம பார்க்குற வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சவுண்டாக இருந்தாலும் சரி, அந்த சவுண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு காட்சியை உருவாக்கி அந்த காட்சியை உணர்வு மூலமாக இயங்குது. அப்போது நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம எப்படி இயங்குறோம்னாக்கா, நம்ம ஐம்புலன்கள் மூலம் மனதில் உள்வாங்கி அந்த மனதில் பார்த்த விஷயங்களை சவுண்டாக உணர்ந்து அது காட்சிப்படுத்தலாம் மாதிரி பிரெயினில் மேப் ஆகி அந்த பிரெயினில் மேப் ஆகிற விஷயம் உணர்வில் வெளிப்படுது. அப்போது உணர்வு பிரெயின் மேப் பண்ண நம்ம மனதின் மூலமாக தான் மேப் பண்ணுது. இது ரிவர்ஸாக பண்ணிகிட்டு இருக்கோம் நம்ம பண்ணுற ஒர்க்கு. ஆக்சுவலாக பரமசிவனிலேருந்து நம்ம இயங்குனாக்கா கான்சியஸ்னஸ், அந்த கான்சியஸ்னஸை அப்படியே காட்சிப்படுத்தல் நிற்கும். அந்த காட்சிப்படுத்தலேருந்து சவுண்டு வரும். சவுண்டு வரும்னா தாட்டு. அப்போ அந்த தாட்டுக்கு ஏற்ற மாதிரி இயங்குவோம். எப்போ செய்யணுமோ அப்போ மட்டும் தான் ஒரு தாட் வரும், இயங்குவோம். இல்லைன்னா அமைதியாக இருப்போம். சிவன் பார்த்தா எப்பவுமே அமைதியாக இருப்போம். அவர் ஜஸ்ட்டு அந்த பியூர் நாலேஜ் எக்ஸிஸ்டன்ஸு, அந்த சவுண்டே சைலன்ஸில் இருக்கும். அப்படியே அந்த கான்சியஸில் உணர்வில் இருக்கிறத அப்படியே நம்ம உணர்வுக்கு எதுவுமே இல்லாமல் இன்பிட்வீன் காட்சிப்படுத்தல், விசுவலேஷன் எதுவும் இல்லாமல் டைரெக்டாக உணர்வு தான் சிவநிலை. அந்த சிவநிலையிலிருந்து நம்ம இயங்க முடிஞ்சால் நல்லது. அது மாதிரி இயங்குறாங்க என்லைட்டன் ஆன பீயிங் அது மாதிரி இயங்குறாங்க. ஸோ நம்ம எப்படின்னா ரிவர்ஸாக இயங்குறோம். இந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அந்த பாம்பே உலாஷ் நகர்னு ஒன்று இருக்குது. இந்த உலாஷ் நகரில் நீங்கள் எந்த ஒரு பொருளை கொடுத்தாலும் அதை டூப்ளிகேட் செஞ்சுருவாங்க. டூப்ளிகேட் தான், அது ஒரிஜினல் மாதிரி இருக்காது. அப்போது ஒரிஜினல் தன்மையிலிருந்து நீங்கள் இயங்க வேண்டும் என்றால் அந்த ஒரிஜினல் சாஃப்ட்வேர் எப்படி இயங்குதோ அது மாதிரி நம்மளும் இயங்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ரிவர்ஸ் இன்ஜினியர் மாதிரி காப்பி அடிச்சுட்டு அதுலேருந்து ரிவர்ஸாக மனதின் மூலம் இயங்கும்போது நிறைய சக்தி விரயமாகுது. அதனால் நமக்கு அது சக்தி விரயம் தான் சஃபரிங்காகவோ பல விதமாக வெளிப்படுது. அப்போது இந்த சக்தி விரயம் ஆகாமல் செய்யணும்னாக்கா நீங்கள் ரிவர்ஸ்லேருந்து நேரடியாக சிவநிலையிலிருந்து எப்படி இயங்குறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ பியூர் கான்சியஸில் இருந்து இயங்கணும். பியூர் கான்சியஸில் இருந்து விசுவலைசேஷன், வெர்பலைசேஷன், இது ரெண்டுமே உணர்வு. இந்த உணர்வில் வந்தால் அது அடுத்த பீயிங் அந்த உணர்வில் போகணும். எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தை எவ்வளோ கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தாலும் அதுக்கு எதுனா ஒரு பிரச்சனைனாக்கா இவ்வளோ தூரத்தில் எதுவுமே சொல்ல, விசுவலைசேஷன் சவுண்ட் எதுவுமே இல்லை, அவங்க உணர்வில் வருது. அது மாதிரி இருந்து இயங்குறது தான் சிவநிலை. அப்போது உணர்வு மேலே டைரெக்டாக கனெக்டாக இயங்குறது தான் சிவநிலை. ஆனால் நம்ம உணர்வு மேலே டைரெக்டாக கனெக்டாக இயங்குகிற விதத்துலேருந்து ரொம்ப தூரம் வந்துட்டோம். ஏன்னா நிறைய விஷயம் மாடர்னைசேஷன் எதுக்கு எடுத்தாலும் நமக்கு நம்முடைய அந்த கரணங்கள், அப்புறம் 24 ஆன்ம கருவிகளை விட்டு ஹவுஸில் பல கருவிகள் வந்துடுச்சு. அப்போது இந்த உள்ளுக்குள்ளே இயங்குகிற அந்த கருவிகள் தானாக அடங்கிடுச்சு. ஏன்னா வேலை அதுக்கு இல்லை, ஆனால் ஒடுங்கிடுது. நீங்கள் கண்ணே பாருங்கள், ஒரு மாதம் ஒரு கண் மூடி வச்சுட்டு திரும்ப ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஒரு கண்ணு தான் வேலை செய்யணும், ஒரு கண் வேலை செய்யாது. ஏன்னா நம்ம எப்படி பயன்படுத்துகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய கருவிகளும் வேலை செய்யுது. அப்போது நம்ம இதெல்லாம் நம்ம உணர்வுலேருந்து இழந்துட்டனால அந்த கருவிகளாம் தன் பணியை செய்யவில்லை. ஆனால் அதுக்குள்ளே அந்த திறமையில் ஒன்றும் இருக்குது. அது தட்டி அப்படின்னா திரும்ப நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அந்த ப்ராக்டிஸ் பண்ண ரிவர்ஸ் இன்ஜினியர் மாலேருந்து இப்போ நம்ம ஒர்க் பண்ண விட்டுட்டு டைரெக்டாக சிவநிலையிலேருந்து நமக்கு கான்சியஸ்லேருந்து நம்ம இயங்கும் தன்மைக்கு வருவோம். அதற்கான வழியை காட்டுறதா இந்த ஆன்மீக பாதையில் பல குருமார்கள் செய்கிறாங்க. அப்போது நம்ம அந்த ரிவர்ஸ் இன்ஜினியரிங்லேருந்து செயல்படும் விதத்துலேருந்து நம்ம சாஃப்ட்வேர் ரிவர்ஸ்லேருந்து இயக்கிறத டைரெக்டாக இயக்கிற நிலைக்கு கொண்டு போகிறது தான் நம்ம ஆன்மீக பயிற்சி. எல்லா மதமும் அதான் ட்ரை பண்ணுது. அப்போது இதில் நம்ம இந்த
நிலையில் உணர்ந்து எப்படி இயங்குறது தான் முக்கியம். அந்த சிவனிலிருந்து எப்படி டைரெக்டாக கான்சியஸில் உணர்வுலேருந்து இயங்குறது தான் முக்கியம். அப்போது எப்படி நம்ம இயங்குறதுன்னு தெரிஞ்சு போச்சு. ரிவர்ஸில் இயங்க கொண்டிருக்கோம், அதை வந்து மாற்றி இந்த எதிர்மறையில் இயங்குறத வந்து நேர்மறையை இயங்குறமாக மாற்றும் போது நம்ம வந்து இந்த உலகத்தில் சஞ்சலமின்றி சஞ்சலப்பில்லை நம்ம நினைத்து அப்படியே அடைய முடியும். இதுதான் வந்து சிவநிலை இயக்கம் அப்படின்றது புரிஞ்சுது. அப்போ அந்த சிவநிலையில் வந்து நம்ம கான்சியஸில் இருந்தாக்கா நம்ம ஒரு மனுஷன் வந்துட்டு பிறகு பிரெயின் ஒன்று இருக்குது. பிரெயின் அப்போ அந்த கான்சியஸை மேப் பண்ணுது. மேப் பண்ணி அந்த உணர்வுகளுக்கு வந்து காட்சிப்படுத்துது. இந்த காட்சிப்படுத்தின விஷயம் தான் வந்து சவுண்டாக வந்து மாறுது. அந்த சவுண்டாக மாறுதான் தாட்டை உருவாகுது. தாட்டாக மாறுதான் வந்து நம்ம உடம்புக்குள்ளே போயிட்டு இன்னொரு சும்மா கம்யூனிகேட் ஆகிட்டு நம்மளுக்கு என்ன செய்யணும், அந்த இயக்குது, அந்த இயக்கத்தை கொடுக்குது. இது வந்து இயக்கத்து உலக இயக்கத்துக்கு இப்படி தான் இயங்குறோம் ரிவர்ஸ் மெத்தடில். அப்போது காட்சிப்படுத்துதல், விசுவலைசேஷன் ரெண்டு எப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போது பழைய காலத்தில் எல்லாம் எப்படி இருந்ததுனாக்கா, இன்றைக்கி டிவி பார்க்குறீங்க, பழைய காலத்தில் டிவி இருந்தது. யாருனாக்கா மீனாட்சி தேவியம்மையார். வந்து முதல்ல இருந்த மீனாட்சி தேவியார் அவர்கள் வந்து அவங்க என்ன பேசணும்னு நினைக்கிறாங்களோ சொல்ல நினைக்கிறாங்களோ அப்போ எல்லோரும் வீட்டில் கிறிஸ்து சிலை, நம்ம பழங்காலத்தில் வந்து பலகை மாதிரி ஒரு வச்சுட்டு கருப்பு கலரில் பலகை இருக்கும், அதில் தான் எழுதுவோம். அந்த மாதிரி ஒரு பலகையில் வந்து ஜஸ்ட்டு பாறாங்களான சின்ன பலகை கடப்பாக்கல் மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பலகையில் வீட்டில் வச்சுருப்பாங்களாம். அதில் வந்து ஒரு நானாஞ்சனன்ற விஷயத்தை வந்து தடவி வச்சுட்டாக்கா அப்போது தேவி அம்மையார் மீனாட்சி தேவியர் வந்து நம்மக்கிட்ட அந்த மக்கள்கிட்ட என்ன பேச நினைக்கிறாங்களோ அவங்க வந்து பேச முடிவு எடுத்து பேசும்போது அங்கே இருக்கிற மக்கள் உணர்வெல்லாம் போயிட்டு அவங்க போய் உட்காந்து அதில் பார்ப்பாங்களாம். அந்த பலகைகளை பார்த்தாக்கா அவங்க என்ன பேசுகிற டிவி மாதிரி தெரியுமா. அப்போது உணர்வு நிலையிலிருந்து இயங்குகிற தன்மை வந்து அந்த காலத்தில் நிறையா இருந்தது. இப்போது நம்ம எல்லாம் இயந்திரத்தனமாக இயங்குறதுனால நம்ம எல்லாம் இயந்திரத்தை டிபெண்ட் பண்ணாலும் உணர்வு நிலையிலிருந்து டிபெண்டன்ஸை குறைஞ்சி நம்ம எல்லாம் வந்து இப்போ டிவி பார்க்குறோம். அப்போது டிவி வந்து உணர்விலிருந்து உணர்ந்து செய்யறதில்லை, யாரோ கொடுக்குற விஷயத்த நீங்கள் எடுத்து அப்படியே செய்கிறீங்க. அப்போ அந்த உணர்வின் மூலமாக எது உணர்ந்து செய்கிறீங்களோ அதுதான் வந்து உங்கள் ஆன்ம மலர்களுக்கு வழிவகுக்கும். அப்போ உணர்வு மேலே வந்து உணர்ந்து செய்யாத விஷயங்கள் எதுவுமே வந்து ஆன்ம மலர்களுக்கு வழிவகுக்காது. அப்போ டிவியில் வந்து பல விஷயங்களை போடுறாங்க, நல்ல விஷயங்கள் போடுறாங்க, அதை பார்த்தா கண்டிப்பாக வேலை செய்யும். டிவியில் பல விஷயங்கள் போட்டாலும் உங்களுக்கு ஆப்ஷனே கிடையாது. அப்போது நீங்கள் அதை பார்க்குறீங்க, பார்க்கும்போது மனசு பாதிக்குது. அப்புறம் வந்து என்ன விஷயம் பார்க்குறோமோ அது உள்வாங்கினா வந்து அது காட்சிகளை வந்து பிரெயினில் போய் மேப் ஆகிட்டு அது செய்யுது. அப்போ தேவையில்ல பல விஷயங்கள்லாம் வந்து என்னளுக்கு நம்மளுக்கு தேவையில்ல பல விஷயங்களை உள்வாங்கி கொண்டு அந்த நிலை இயங்க முற்படும் போது அதுதான் வாழ்க்கையில் பிரச்சனை உருவாக்குது. அப்போது சரியான விசுவலைசேஷன், சரியான சப்தத்தை கேட்டதல், சரியான சப்தத்தை பேசுறது, சரியான விஷயங்களை பார்க்கறது, சரியான விஷயங்களை பார்த்த விஷயங்களை உள்வாங்கி காட்சிகளை வந்து அப்படியே வந்து வச்சுக்கிறது, இதுதான் ரொம்ப முக்கியம். அதன் மூலம் நான் வந்து நம்ம சரியாக இயங்க முடியும். அப்போது இந்த விசுவலைசேஷன் வெர்பலைசேஷனை வந்து எப்படி சரி பண்ணுறது? வெர்பலைசேஷன் சொன்ன மந்திரம், அப்போ விசுவலைசேஷன் எப்படி சொல்கிறது? அதுவும் கலர்ஸு, பல கலர்ஸு. அப்புறம் வந்து கிரியமத்தில் வந்து ஹையர் வெர்டிகல் ஜோன்ஸ், டைம் ஜோன்ஸில் இருக்கிற ஹையர் பீயிங்ஸில் கனெக்ட் ஆகும்போது அந்த காட்சிப்படுத்தல வந்து இன்னும் அதர் பிளேன்ஸ் எல்லாம் போயிட்டு நமக்கு வந்து அவங்களுடைய உணர்வுகளை பெற்று அவங்களுடைய அந்த அறிவுகளை பெற்று இங்கே இயங்க முடியும். அப்போது காட்சிப்படுத்தல் வந்து அதிகமாக அந்த கெப்பாசிட்டி அதிகமாக நீங்கள் ஹையர் வெர்டிகல் டைம் ஜோன்ஸ் வந்து அதாவது வந்து பேரல் யூனிவர்ஸுக்குள்ளே உங்களுடைய பிரதிபிம்பம் சரி அங்கே இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு அவருடைய திங்ஸை வந்து நீங்கள் இங்கே பெறலாம். பேரல் யூனிவர்ஸுக்கே வந்து ட்ராவல் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது. அது வந்து டெலிபோர்ட்டேஷன் உங்களால் உங்கள் பாடியை மூவ் பண்ண முடிஞ்சு நீங்கள் பேரல் யூனிவர்ஸுக்கு போயிட்டு வர முடியும். அதெல்லாம் வந்து மகான்கள் செஞ்சு கொண்டு இருந்தாங்க. அப்போ சனாதனத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எதுவுமே வந்து பொய் கிடையாது, எல்லாமே உண்மை. அது வந்து எப்படின்ற அந்த சயின்ஸ் எல்லாம் போனாலும் வந்து அது வந்து மித்துன்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்கிறாங்க, அது கிடையாது. இது வந்து உண்மை. இது வந்து ஒவ்வொன்றும் சாமிஜி வந்து தேடையில் சாமி தேடை வந்து பல பசங்களுக்கு வந்து படிக்கிறது ப்ரூவ் பண்ணோன்னே அது வந்து மிட் பிரெயின் ஆக்டிவிட்டின்னு சொல்லி வராங்க. அப்போது எதுவுமே இல்லாமல் இல்லை, எல்லாமே இருக்குது. மிட் பிரெயின்றதுனாக்கா நம்ம பார்த்து பல விஷயம் எல்லாமே வந்து மிட் பிரெயினில் போய்ட்டு ஸ்டோராக இருக்குது பல விஷயங்கள். அப்போது நான் சொன்ன நேற்று வந்து அந்த கான்சியஸ் மைண்டு, அப்புறம் சப்கான்சியஸ் மைண்டு, அப்புறம் காஸ்மிக் மைண்ட். அந்த காஸ்மிக் ரஃப்லேயே வந்து மிட் பிரெயினில் இருக்கிறத எடுத்துக்கோங்க. அப்போது இந்த நீங்கள் கான்சியஸ் மைண்ட்லேருந்து செட்டில் ஆகிட்டு சப்கான்சியஸ் மைண்டில் போய்ட்டு செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் போனால் தான் மிட் பிரெயின்குள்ளே போக முடியும். அப்போ போனால் இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்குள்ளே இருக்குது. ஏன்னா இது உங்கள் சாஃப்ட்வேரே இருக்குது, இதுதான் ஒரிஜினல் சாஃப்ட்வேர். அந்த ஒரிஜினல் சாஃப்ட்வேர் உள்ளே போகாமல் தடுக்கிறதுனாக்கா நீங்கள் புறத்தில் ஏற்பட்ட சோசியல் ஏற்பட்ட தேவையற்ற விஷயங்கள் போயிட்டு உங்கள் கான்சியஸில் மேலே உட்காந்து அதையே உங்களை இயக்கிட்டு இருக்குது, உள்ளுக்குள்ளே உங்களுக்கு போக முடியல. அதான் காரணம். அப்போது நீங்கள் இதை மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது சனாதனத்தில் சொல்லப்பட்ட விஷயங்கள் வந்து தவறு, அது வந்து கற்பனைன்னு சொல்கிறது தான் முட்டாள்தனம். ஏன்னா இது உண்மை.
இது வந்து சாமி ஒவ்வொன்றா வந்து இந்த சயின்ஸை வந்து ரிவீல் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. ஸோ ஒவ்வொன்றா உலகத்து வரும்போது நீங்கள் சனாதனம் சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயங்களும் வந்து மித்துன்றதை விட்டுட்டு உண்மைன்னு சொல்லிட்டு அதை வந்து நம்ப ஆரம்பிப்பீங்க. அவங்களுடைய நம்ம கிட்ட இருந்த அந்த சயின்ஸு, அந்த எஜுகேஷன் மெட்டீரியல் நாலேஜ் எல்லாம் வந்து காணாமல் போயிடுச்சு. அதனால் மற்றவங்க சொல்கிறத கேட்டுட்டு அவங்க என்ன சொல்ல அதான் உண்மை, சயின்டிஃபிக் என்ன சொல்ல அதான் உண்மை, மற்ற உண்மை இல்லைனாக்கா அப்போ உன் உயிர் எங்கே இருக்குதுன்னு காமின்னு சொன்னால் உங்களால் காமிக்க முடியுமா? அப்போ சயின்ஸில் ஒன்றும் ப்ரூவ் பண்ணல. அப்போ அதுக்கு உயிர் இல்லைன்னு அர்த்தமாயிடுதா? இல்லை. சயின்ஸில் ஒரு சில விஷயங்களை ப்ரூவ் பண்ண முடியாது, ஃப்யூச்சரில் ப்ரூவ் பண்ண போயிட்டே இருப்பாங்க. அப்போ சயின்ஸ் ப்ரூவ் பண்ணுற வரையும் தான் அதை பார்த்து நம்போனாக்கா நீங்கள் வந்து ஒரு முட்டாள் மாதிரி தான் இயங்குவீங்க. ஒரு சில விஷயங்கள் இருக்குது அப்படின்னு நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கு வந்து அயர்நிலையிலேருந்து இயங்க வைக்கும், அயர்நிலையில் உங்களுக்கு கொண்டு சொல்லும். அப்போது இதுக்கெல்லாம் இருக்குன்னா வாழ்க்கையில் நம்பிக்கை வேணும், நல்ல நம்பிக்கை இருக்கணும், நல்ல விஷயங்களை பார்க்கணும், நல்ல விஷயங்களை கேட்கணும். இப்படி செஞ்சால் உங்கள் விசுவலேஷன் வெர்பலைசேஷன் ரெண்டும் இம்ப்ரூவ் ஆகும்போது உங்கள் ஹையர் டைமென்ஷன் இயங்குற தன்மை உள்ள ஹையர் டைமென்ஷன் 11 டைமென்ஷனில் வந்து இந்த நம்ம பீயிங் வந்து இயங்குது. அந்த 11 டைமென்ஷனில் இயங்குற தன்மை வந்து எங்கன்னா இடத்துல இருக்கிற மனுஷனுக்கு மட்டும் தான் பாசிபிலிட்டிஸு. இறைநிலையில் இருப்பாங்க. அப்போ இறைநிலையில் இருக்கிற தன்மைக்கு நம்ம மனுஷன் போக முடியும். போனால் அந்த 11 டைம் நம்மளை ஆப்ரேட் பண்ண முடியும். அது லென்த்து, பிரெத்து, டெப்த்து, ஸ்பேஸு, டைமு அப்படின்னு போயிட்டே இருக்குது. அப்போது இதில் லென்த்துன்றது லாஜிக்கல் டைமென்ஷன். நம்ம பேசுகிற மொழி, லாங்குவேஜ் இதெல்லாம் வந்து லாஜிக்கலாக உணர்ற விஷயங்கள் மட்டும் தான் லென்த் டைமென்ஷன். அதுக்கு மேலே ஒரு விஷயத்தை வந்து எதுக்கும் ஒரு சேச்சுவல் லிமிட் இருக்குது. அதுக்கு மேலே போச்சுன்னா அது எப்படி விளக்குறது? அப்போது வந்து அங்கே தான் வந்து வெர்பலைஸ் மொழி, இந்த என்ன சொல்கிறது இலக்கியம், அப்புறம் வந்து கவிதைகள், அப்புறம் ஓவியங்கள், அந்த கிரியேட்டிவிட்டி ஆரம்பமாச்சு. அப்போ அது வந்து உங்களோட பெர்த் டைமென்ஷன். அப்போ அந்த பெர்த் டைமென்ஷன் நல்லா இருக்கணும்னா உங்கள் விசுவலேஷன் இம்ப்ரூவ் ஆனதான் பெர்த் டைமென்ஷன் நல்லாயிருக்கும். அப்புறம் இந்த லாஜிக்கு பெர்த் டைமென்ஷன் அதுக்கு மேலே உங்களுடைய உணர்வு வெளிப்படுத்தினாக்க எப்படி பண்ணுவீங்க? அது வந்து டெப்த் டைமென்ஷன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ பண்ணுறீங்களோ அது வந்து அப்படியே வந்து சிரமம் நடக்கணும். அப்போது உங்கள் டெப்த் டைமென்ஷனில் நீங்கள் உருவாக்குற கருத்துக்கள் வந்து இங்கே ஊசலாட டைலாக் போகாமல் நீங்கள் நினச்சது அப்படியே அந்த வில் பவரோட எக்ஸிஸ் அப்படியே வந்து நீங்கள் இருக்கும்போது அவங்களுடைய டெப்த்து வந்து டெக்ளரேஷன் ஆகி அவங்க ஸ்பேஸில் போயிட்டு அந்த ஸ்பேஸில் என்ன இருக்குதோ அதுதான் உங்களுக்கு வந்து உங்களை நோக்கி இழுக்கும், நீங்கள் நினச்ச விஷயங்களை அடையிறதுக்கு வழிக்கும். அப்போ உங்கள் ஸ்பேஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்த ஸ்பேஸுக்குள்ளே நீங்கள் என்ன போய் கொண்டு நிறுத்துறீங்களோ அதுதான் உங்களுக்கு வந்து மேனிஃபெஸ்ட் ஆகுது. அப்போ அந்த ஸ்பேஸுக்குள்ளே கொண்டு போகிறதுக்கு லென்த்து மட்டும் இருந்தால் பார்த்து லென்த்து போகணும், பிரெத் இம்ப்ரூவ் ஆகணும், டெப்த் டைமென்ஷனாக போகணும், அப்புறம் ஸ்பேஸ் டைமென்ஷனில் போனால் அகைன் டைம் பெரிய இருக்குது. ஸ்பேஸுக்கும் டைமுக்கும் வந்து இதுதான் அளவுன்னு இல்லை. அது வந்து 10% ஒரு சிலருக்கு ஸ்பேஸ் இருந்தால் 90% டைம், ஒரு சிலருக்கு வந்து 90% ஸ்பேஸ் இருந்தால் 10% டைம்லாம், ஒரு சிலருக்கு வந்து இறைநிலையானது டைம் என்ற பேரியரே இல்லை. ஃபிரோஸ் வந்து டைம் என்ற பேரியரில் பியூர் ஸ்பேஸ். அப்போது எந்த பர்முட்டேஷன் காம்பினேஷன் நம்ம வந்து இந்த ஸ்பேஸ் டைமை வந்து நமக்குள்ளே வச்சுட்டு இருக்கின்றது வந்து நம்முடைய பாசிட்டிவ் சிந்தனையிலும் நல்ல கருத்தாக்கத்தை பொறுத்தவரைக்கும். நெகட்டிவ் சிந்தனைகள் நிறையா இருந்தாக்கா உங்களுக்கு டைம் வந்து மாயில் போய் மாதிரி டைம் நிறையாகும், ஸ்பேஸ் கம்மியாக இருக்கும். அப்போ மாயிலிருந்து விடுபட்டு நீங்கள் வந்து இயங்க முடியும் போது அதை ரிவர்ஸ் சிந்தனையிலேருந்து இயங்கிறத விட்டு உங்கள் டைரக்ட் சாஃப்ட்வேர்லேருந்து இயங்கும்போது உங்களுக்கு ஸ்பேஸில் அப்படியே இருக்கும். டைமில் ஒன்றும் இல்லை, கிடையாது. டைம் வந்து ரிலேட்டிவிட்டின்னு சொல்லிட்டு சயின்ஸஸ் சொல்லுது. அப்போ டைம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் வேரி ஆகுது அப்படின்னு நீங்கள் எல்லாம் புரிஞ்சுப்பீங்க. ஸோ நம்ம எப்படி இயங்குறோம், அந்த தத்துவம் என்ன, அந்த சயின்ஸ் என்னன்னு உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து விளக்கிட்டே வரும். அப்போது நீங்கள் இது பிறகு நீங்கள் எப்படி உருவானீங்களோ எப்படி இயங்கினீங்களோ அது பிரகாரம் நீங்கள் இருந்து இயங்கினாக்கா உங்களுக்கு வந்து சக்தி விரயமாகாமல் நீங்கள் வந்து ஒரு பீக் பர்ஃபார்மன்ஸ் ரேஞ்சிலேருந்து உங்களால் ஒர்க் பண்ண முடியும். அதை விட்டு இந்த டூப்ளிகேட்டில் காப்பி அடிச்சு பண்ணாக்கா டூப்ளிகேட்டு தான், அது வந்து ஒரிஜினல் ஆகாது. அப்போது நீங்கள் ஒரிஜினல் ஆனாக்கா டூப்ளிகேட் சாஃப்ட்வேர்லேருந்து வந்துட்டு நேரு நிலையிலேருந்து எப்படி இயங்குறதுன்றத அந்த சயின்ஸை புரிஞ்சுட்டு அதில் ஆன்மீக பாத்தில் சனந்து சொல்லப்பட்ட விஷயங்களை ஒன்றை கடைப்பிடித்து வரும்போது கண்டிப்பாக உங்களுக்கு இது இந்த பியூர் உணர்விலிருந்து கான்சியஸ்லேருந்து இயங்குகிற நிலைக்கு கொண்டு போகும். அப்போ நீங்கள் வந்து முழுமை சக்தி வாய்ந்த நபராக இந்த உலகத்தில் இயங்க முடியும். அப்போ இதெல்லாம் அடையிறதுக்கு சாத்தியங்களும் இருக்குது. அதை ஒவ்வொன்றாக சாமியை சொல்ல நான் உங்களுக்கு வந்து விளக்குறேன். ஸோ இன்றைக்கி வந்து காட்சிப்படுத்தலை மையப்படுத்தி காட்சிப்படுத்தலை வந்து உணர்வின் மூலமாக வந்து மீனாட்சி தேவி இருந்தபோது எல்லோரும் வீட்டில் டிவி பார்த்தத மாதிரி விஷயங்கள் வந்து பழகைகள் மேலே வந்து கிறிஸ்டசீலான்னு சொல்லுவாங்க, அந்த பழகைகள் மேலே பார்த்ததாகும். ஸோ அது வந்து நடைமுறையில் இருந்தது. இப்போது வந்து அதை விஷயம்லாம் நம்ம வந்து கேட்டால் அதெல்லாம் வந்து மித்துன்றோம். ஏன்னா நம்மளுக்கு தெரியல, பார்க்கல, அதெல்லாம் மித்துன்றோம். அப்போ அதெல்லாம் ஒவ்வொன்றா இந்த கிறிஸ்டசீலா மெத்தோட சாமியை கொண்டு வந்துட்டார். இன்னும் ஒரு சில இதில் பார்த்தீங்கன்னா வெத்தலை மை போட்டு பார்க்குறது வந்து எங்கே இருக்குள்ள காமிப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த உணர்வு வந்து எங்கே இருக்கோ அந்த உணர்வை கரெக்ட் ஆகும்போது அதை வந்து இங்கே காமிக்கும். அதுதான் சயின்ஸ். அப்போ உணர்வு மேலே ஒன்றுபடும் போது எந்த பீயிங்கோட உணர்வால்
ஃபுல்லாக ஒன்னஸில் போயிருங்களோ அப்போ அந்த பீங்கோட இது உங்களுக்கு இங்கே அப்படியே காட்சியாக தெரியும். ஏன்னா உணர்வு தான் ஃபைனலாக வந்து உங்களை இயக்குது. அப்போ விசுவலைசேஷன் ரெகுலேஷனில் அது குறித்த ஸ்டெப்ஸு அதெல்லாம் முடிஞ்சப்போ உணர்வில் தான் எல்லாமே பிரதிபலிக்குது. அப்போது இந்த உணர்வு வந்து அங்குஷ்ட மாத்திர புருஷா அப்படின்னு சொல்லி சாமி சொல்லுற தம் சைஸில் வந்து இங்கே ஆனந்த கந்தத்தில் இருக்குது. இந்த ஆனந்த கந்தத்தில் இருக்கிற அங்குஷ்ட மாத்திர புருஷா வந்து ஒளி, காட்சியினுடையது ஒளி. அப்போது இந்த ஒளி தான் வந்து நம்ம கான்சியஸில் வந்து இருந்து பிரெயினுக்கு போயிட்டு அங்கேருந்து காட்சிப்பட்டு சவுண்டு உருவாக்கி நம்மளுக்கு வந்து தாட்டை கொடுத்து இயக்க வைக்குது. அப்போது இது இப்படி இயங்கணும். நம்ம என்ன பண்ணுறோம், ரிவர்ஸில் தாட்டை உருவாக்கி காட்சிப்படத்தில் பண்ணி உணர்வு கொடுக்குறோம், ரிவர்ஸாக இயங்குகிறோம். அப்போது நம்ம வந்து சிவனுடைய பிரதிபலிப்பு தான், நம்ம வந்து பியூர் கான்சியஸ் அப்படியே வந்து நம்மளுடைய பிரதிபலிப்பாக இருக்கிறது தான் இந்த ரிவர்ஸை வந்து இயங்குகிறோம். பிரதிபலிப்பு தான். அந்த பிரதிபலிப்பு வந்து இந்த அங்குஷ்டமாத்த புருஷாகிய அந்த தம் சைஸில் இருக்கிற ஒரு ஒளி, அந்த ஒளி எல்லாரும் உள்ளே இருக்குது. அந்த ஒளி அதுதான் உங்களை வந்து இயக்குது. அதான் வந்து சிவம். ஸோ அதுதான் உங்களை இயக்குது. அது இல்லாமல் போயிடுச்சுனாக்கா உங்கள் உயிர் இல்லை, உங்கள் இயக்க சக்தி இல்லை. அப்போது உங்களை இயக்கிறது யார்? சிவன். அப்போது அந்த இயக்கிற விதம் ஒவ்வொருத்தரும் ஏற்படுறதுக்கு காரணம் வந்து நீங்கள் மனதின் மூலம் மாயைக்கு உட்பட்டு இயங்குவதால் மாறுபடுது. அவ்வளோதான் வித்தியாசம். அப்போ மனதை துறந்தால் சிவநிலையிலேருந்து இயங்கலாம். இதுதான் வந்து சிம்பிள் லாஜிக். அப்போ மனசை துறக்க முடியும்னா மனசை கடந்து மனசை வந்து ஒடுக்கி மனசெல்லாம் உணர்வு மூலம் இயங்க முடியும். இதுக்கு வந்து நம்ம சித்த புருஷர்கள் மகா புருஷர்கள் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி வந்து உதாரணமாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம அந்த நிலையை அடைய முடியும். ஏன்னா நம்ம சிவன்லேருந்து வந்தோம், எங்கேருந்து வந்தோமோ அதுக்குரிய எல்லா தன்மைகளும் நமக்குள்ளே இருக்குது. நம்ம அதை மறந்துட்டோம், அவ்வளோதான். அது திரும்ப நினைவுபடுத்தினா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம உணர்வுகள் கொண்டு வந்தாக்கா திரும்ப அந்த பழநிலைக்கு போய் சிவநிலைக்கு போக முடியும். அந்த இடைப்பட்ட நிலையில் வாழ்கிறது அந்த உலக வாழ்க்கை. இந்த உலக வாழ்க்கை மாயை அப்படின்றது வந்து நம்முடைய மகான்கள் சொல்லிக்கிறாங்க. ஸோ இந்த காணொலி கண்டமைக்கு நன்றி. நித்யானந்தம்.